ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மாமா முஜி சேனல். ரொம்ப நாள் ஆச்சுல்ல காய்ஸ் நம்ம இந்த மாதிரி பேசி. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இல்லையா? ஸோ அதனால நான் அங்கே பூஜை பண்ணுறதுக்கு அப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். எங்கள் வீட்டுக்காரர் இருந்த கேப்பில் எடுத்துன்னு வந்திருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி vlog எடுத்து அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கன்னு எல்லோரும் நம்புகிறோம். இந்த நியூ இயர் எல்லாருக்குமே ரொம்ப 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 ஹாப்பியாகவும், நீங்களுடைய ட்ரீம்ஸ் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ, என்ன ஆசைப்பட்டுட்ருக்கீங்களோ, வீடோ என்னவா இருந்தாலுமே சரி உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் காய்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். நான் அன்றைக்கி சொல்லவே கிடையாது, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். அதனால் இப்போ சொல்கிறேன், எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரைடே ஆச்சா இன்றைக்கி. ஸோ அதனால் நம்ம ஈவினிங் பூஜை போயிட்டுருக்கு. மார்னிங் ஆல்ரெடி ஒரு முறை பண்ணியாச்சு. மார்னிங் எந்திரிச்சு உடனே ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பாப்பா கிளம்புறா இல்லையா காய்ஸ், அங்கே பாருங்களேன், மணி 6 ஆக போகுது. சாரி, மணி 5:30 தான் ஆகுது. அதுக்குள்ளே அவ்வளோ இருட்டாயிட்ருக்கு. நான் மார்னிங் பிரக்யாக்கு வந்து பாப்பாக்கு நான் மார்னிங் லஞ்ச் ரெடி பண்ணுவேன் இல்லையா? ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே அப்போ ஒரு முறை பூஜை பண்ணி விளக்கு ஏற்றிடுவேன், ஃப்ரைடே டியூஸ்டே ஆச்சுன்னா. அதே மாதிரி ஈவினிங்கும் வந்து ஒரு முறை ரெடி பண்ணிவிடுவேன். பிகாஸ் நம்ம டியூஸ்டே ஃப்ரைடேனும் போது நான் 2 வேலையுமே செய்வேன். பட் நம்ம மற்ற நேரத்துலலாம் நம்ம ஈவினிங் மட்டும் தானே விளக்கு ஏற்றுவோம். பட் இந்த டியூஸ்டே ஃப்ரைடேனும் போது இல்லை ஒகேஷ்னலாக ஃபெஸ்டிவல் டைமில் 2 வேலையுமே நான் செய்வேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஃபஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாகவே பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே, இந்த நியூ இயர்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரைடே. நான் எப்போவுமே காய்ஸ் டியூஸ்டே ஃப்ரைடேன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நான் எவ்ரி வீக், அதாவது எவ்ரி டியூஸ்டே எவ்ரி ஃப்ரைடேஸ் இப்படி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த அங்கே பாருங்களேன், ஃபுல்லாகவே அந்த மஞ்சள் சாமந்தியை அப்படி கார்பெட் மாதிரி ஃபுல்லாகவே போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த இங்கே வந்து மொபைல் வந்து அவ்வளோ அந்த அந்த கிளியரன்ஸ் தெரியல. நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எல்லோனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமாக இருக்கும் அங்கே. இங்கே எல்லாமே ரொம்ப டிம்மாக தெரியுது உள் ரூம்ன்றதுனால. ஸோ இங்கே பாருங்களேன், ரொம்ப 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 நான் ஸ்பெஷலாக செய்வேன் எப்பவுமே ஃப்ரைடே டியூஸ்டேன்னும் போது. இது ஃபர்ஸ்ட் இயர், இந்த இயர்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்து பண்ணேன் நான். அங்கே பாருங்கள், எப்பவுமே நிறைய வந்து பூ டியூஸ்டே ஃப்ரைடே நம்ம வீட்டில் நான் எப்போவுமே பூ இருக்கும் காய்ஸ். ஸோ அந்த பானை வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒன்று செய்யணுன்றதுக்காக அதை வாங்கி இன்றைக்கி தான் ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை காய்ஸ். எனக்கு இந்த மண்ணில் செய்கிற பானை, அந்த மண்ணில் செய்கிற கடாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தேன். நான் இன்றைக்கி ஒரு செடியும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதை நான் வைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜில் பூ வந்து எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அங்கே பாருங்கள், எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். டியூஸ்டே ஃப்ரைடேன்னா நிறையவே ஸ்டாக் இருக்கும் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், எல்லாமே ரொம்ப சூப்பர். எப்படி ஆடிட்டுருக்காரு பாருங்க கேமராவை, இவர் ஒழுங்காக வைக்கிறாரா பாருங்கள். அங்கே பாருங்கள் காய்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி மல்லிப்பூவும் கொஞ்சம் போடுவேன். அங்கே ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது அடிக்கடி சில டைம் வந்து மல்லிப்பூ போடுவேன், சம்டைம் ஜாதி மல்லி யூஸ் பண்ணுவேன். நான் வந்து பச்சை கலரில் அந்த திரி தான் காய்ஸ் நான் மோஸ்ட்லி விளக்கு யூஸ் பண்ணுவேன் நான். எனக்கு ஆரம்பத்துலேருந்து அதை யூஸ் பண்ணி எனக்கு பழக்கமாயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரேராக இல்லாத பட்சத்தில் தான் நான் ஒயிட் யூஸ் பண்ணுவேன். இது எப்பவுமே அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணுவேன். எனக்கு இங்கே எனக்கு எதுவும் கிடைக்கல. நான் பார்த்த வரைக்குமே அரக்கோணமில் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அமேசானில் இது ஒன்றா ஆர்டர் பண்ணி ஒரு 3 பேக் ஒன்றா வந்தது. அது ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது, அதிகமாக தான் ஒன்றும் கிடையாது, கம்மியாக தான் வந்தது. 60 சம்திங் தான், 3 பேக்ஸ் வந்தது, நல்லா இருந்தது. ஸோ அதில் தான் நான் எப்பவுமே மோஸ்ட்லி இல்லை, எப்பவுமே நான் க்ரீன் கலர் திரி தான் விளக்கு ஏற்றுவேன். ஸோ கரெக்டாக 6 மணிக்கு விளக்கு ஏற்றணும். இங்கே பாருங்கள், ஷார்ப்பாக 6 மணி ஆச்சுன்னா விளக்கு ஏற்றிடுவேன் காய்ஸ். நான் எப்பவுமே ஷார்ப் ஏற்றிடுவேன். ஸோ கரெக்டாக அந்த சாங் நம்ம கந்தசஷ்டி கவசம் பாடும் போது கரெக்டாக விளக்கு ஏற்றிடுவேன். எப்பவுமே நான் விளக்கு ஏற்றிடுவேன். அங்கே பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள், நான் வந்து எப்பவுமே அந்த காமாட்சி அம்மா விளக்கு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து வச்சு அகல் விளக்கு வச்சு தான் காய்ஸ் நான் எப்பவுமே விளக்கு ஏற்றுவேன். எனக்கு அது ரீசன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா எனக்கு சொல்லலை ஆக்சுவலாக. அது மாதிரி வச்சு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க, எங்கள் மம்மி தான் சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் இன்னைய வரைக்குமே டே 1லேருந்து
கல்யாண நாள்லேருந்து இது எங்க இன்னைக்குமே எனக்கு வெட்டிங்க்கு அதுக்குள்ளே வந்த வந்து கிஃப்ட். விளக்கு வச்சு இது தான் எங்க எப்பவுமே வெட்டிங்க்கு வந்த நான் கிஃப்ட். பண்ணுவேன். இங்கே ஒரு பாருங்க, இந்த பேரண்ட் நான் பசு டீச்சர் வந்து நான் எங்களுக்கு ஸ்கூல்ல எங்கள் ஒர்க் பண்ணிட்டு வெட்டிங்க்கு இருக்கும்போது நான் ஸ்கூலில் அப்ப ஒர்க் எனக்கு பண்ணும்போது கிஃப்ட் பண்ணாங்க. ஒரு ஒரு ஆந்திரா அவங்க. ஸ்டூடெண்ட்டுடைய ஸோ பேரண்ட்டு அவன் வந்து கிஃப்ட் ஆந்திரா பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப ஆக்சுவலாக அவங்க அழகா நேட்டிவ். பார்த்துட்டு தான் ஸோ அவங்க பார்த்துட்டு என்னுடைய இருக்கேன் நானு. வெட்டிங்காக அது எனக்கு அது ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். நான் ரொம்ப அழகாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த கோமதா சிலை கண்ணுக்குட்டியோடு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எப்பவுமே நம்மளுக்கு ஸ்பெஷல். நான் சம்டைம்ஸ் வந்து இதுவெல்லாம் கூட நான் வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம தண்ணி வடிப்போம் இல்லையா, சாப்பாடுக்கு வடிப்போம்ல, அந்த தண்ணி கூட அதில் ஊற்றிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதனால் அதே மாதிரி கற்பூரம் நான் கையில் தான் ஏற்றுவேன். மோஸ்ட்லி ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் கூட பயந்தாங்க. டக்குன்னு கையில் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட கையில் பற்றி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அது நான் சாமி கும்பிட்டதே கிடையாது காய்ஸ். நான் பிஃபோர் மேரேஜ். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நான் அப்படியே அப்படியே கான்ட்ராஸ்ட். அங்கே பாருங்களேன், அந்த குட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்கே பாருங்கள் காய்ஸ். இது நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது நான் அந்த பசங்களுக்கு நான் இதை கற்றுக் கொடுத்துருக்குறேன். பிகாஸ் இது 2 பிரெயின் ஒர்க் ஆகும், நல்லா ஒர்க் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால 2 இது பண்ணி பண்ணி எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும். எனக்கு ஒரு கையில் வந்து பெல் அடிக்கும் போது ஒரு கையில் தீபாத்திரம் வந்து காமிப்போம் இல்லையா, ஸோ அது ரொம்ப எனக்கு ஈஸியாக வரும். எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் அதை ட்ரை பண்ணி அவருக்கு வரலை ஆக்சுவலாக. எனக்கு அது அசால்ட்டாக ஈஸியாக வரும். எனக்கே ரொம்ப பிடிக்கும் அதை பண்ணும்போது. இங்கே பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அந்த மொபைல் வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுறது ஐயோ தாங்கல காய்ஸ். அப்பயாச்சும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை தூரமாக உட்காந்து டிவியாச்சும் பார்த்துட்டு இருப்பாங்க, பொம்மை சேனல்லாம். இப்போ அது கூட கிடையாது. இந்த மொபைலை கிட்ட வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கடுப்பாகுது எனக்கு. ஓகே காய்ஸ், அங்கே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. எனக்கு இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு கார்பெட் மாதிரி செஞ்சு எனக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. பாய் பாய், டேக் கேர்.